தோழர்களே, தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து, பாஜகவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளா வரிஞ்சு கட்டிட்டு 2 பேர் வந்து நிப்பாங்க. அதுல ஒண்ணு வானதி சீனிவாசன், இன்னொருத்தர் தமிழிசை சவுந்தரராஜன். இவங்க 2 பேரும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குங்க. ஏன்னா ஆரிய பார்ப்பனியத்தினுடைய திட்டம் என்ன? அரசியல்ல இதுகள மாதிரி இருக்கிற இடைச்சாதி மனநிலை கொண்ட அடியாட்கள் தான் அவங்களுக்கு தேவை. அவன் நேரடியா இறங்கி சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. வானதி அக்காவும் நம்ம தமிழிசை மாதிரி 2 பேரை கிளப்பி விட்டு அடிக்கடா அப்படின்னு. அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. 2 பேரும் தமிழ்நாட்டுல மெட்ரோவுக்கு எதிராக மாறி மாறி கருத்து சொல்லி இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் பொலேர்னு புடனில தட்டுற மாதிரி ஐஸ்வர்யா ராய் மேடையிலேயே மோடியை உட்கார வச்சுக்கிட்டு பொலந்து விட்டு இருக்காங்க. என்ன நடக்குது இந்தியால உங்களுக்கு நல்லா தெரியும். இந்தியா முழுதும் பாஜகவுக்கு எதிரான ஒரு பெரிய அலை ஓடிட்டு இருக்கு. பாஜகவுக்கு எதிராக இளைஞர்கள் எல்லாம் திரள ஆரம்பித்திருக்கிறார்கள். பாஜகவுக்கு எதிராக இங்கே ஆர்மி தரல ஆரம்பிச்சிருக்கு. பாஜகவுக்கு எதிராக அனைத்து எதிர்கட்சிகளும் ஒரே அணியா திரள ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பொதுமக்களுடைய மனநிலையே திருட்டு பயல்கள் இந்த பாஜக என்கிற மனநிலை கட்டமைக்கப்பட்டுருச்சு. இந்த சூழ்நிலையில தான் 2 நாளைக்கு முன்னாடிதான் நம்ம ஐயா 56 இன்ச் மோடி கோவைக்கு வந்தாரு. வந்து பெருசா பொழந்து கட்ட போறோம், நாங்க இயற்கை விவசாயத்தை தூக்கி நட்டமா நிறுத்த போறோம் அப்படின்ட்டு வந்தாரு. அவங்க எப்படி எல்லாம் நிறுத்துவாங்கன்னு நம்ம முழு வீடியோவே போட்டாச்சு. நான் அதை பத்தி பேசல. ஆனா அவர் வர்ற அன்னைக்கு அதுக்கு முத நாள் இருந்தே மிக முக்கியமான பிரச்சனை கோவையும் மதுரைக்குமான மெட்ரோ பிரச்சனை. 1.25 வருஷத்துக்கு முன்னாடி நாம கொடுத்த ப்ராஜெக்ட், நாம விரிவான திட்ட அறிக்கையை கையில கொடுத்துட்டோம் ஒன்றிய அரசு கிட்ட. அதை வாங்கி பின்னாடி போட்டுட்டு இன்னைக்கு அதை தூசி தட்டி எடுத்து உங்களுக்கு கிடையாது, 20 லட்சம் பேருக்கு மேல இல்ல, அதனால 15 லட்சம் பேர் இருக்கிறவங்களுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு புதுசா ஒன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுதான் இந்த கும்பல். சரிங்க, வெளியூர்ல இருக்கான் பாஜக கும்பல் பூரா வடக்கெங்கன்னு வச்சுக்கிருவான். தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க என்ன பேசணும்? எங்க ஊருக்கு வளர்ச்சி வேணும் அப்படின்னு பேசியிருக்கணும். ஆனா நம்ம தமிழிசை அக்காவும் வானதி அக்காவும் என்ன பண்ணிருக்காங்க? தமிழிசை தெளிவா ஒண்ணு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? இது பொய்யுங்க, பொய்யா பேசுறாங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இங்க கோயம்புத்தூருக்கு வர்றது போது வேண்டுமென்றே பொய் பரப்புகிறார்கள் அப்படின்னாங்க. எனக்கு என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கே டஃப் கொடுக்கிற ஒரு தற்குறி இருக்குன்னா அது நம்ம அக்கா தமிழிசையா தான் இருக்கும். ஏன் அதை சொல்றேன்னா, ஒரு பேப்பர் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும், ஒரு நியூஸ் கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும், இல்ல உங்க ஆளுகிட்ட ஒரு போனை போட்டு கேட்டா கூட தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம ஒரு பொய்யை பரப்புகிறார்கள் பேசுற அளவுக்கு வடிகட்டுன ஏதாவது சொல்ல போறேன்னு எதிர்பார்க்கறீங்க தானே? வடிகட்டுன ஒரு ஆளா இருக்கு இந்த பீஸ். பாருங்களேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கோவைக்கு வருகிறார். அவரு கோவைக்கு வருவதற்கு முன்னாலேயே மெட்ரோ கோவைக்கு வராது அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை தூக்கி வீசி. இப்ப நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம ஒரு தமிழ்நாட்டுல பிறந்த லேடி, தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளோடு வளர்க்கப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர், குமரி ஆனந்தன் காங்கிரஸ்ல இருந்து சாகுறவரை காங்கிரஸ்க்காக உழைச்சவரு, இன்றைக்கும் இவருடைய தம்பி முறை வேண்டியவர் இன்னைக்கு காங்கிரஸ் எம்பியா இருக்காரு. என்ன நடக்குது அந்த குடும்பத்துல? அத்தனை பேர் மக்களுக்காக நிக்கும் போது இது ஒரு பீஸ் மட்டும் சோத்துக்காக இந்த பழப்புழைக்கணுமா? இது கேவலமா இல்ல? தமிழ்நாட்டினுடைய வளங்களை, தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்கிற ஒரு கூட்டத்துக்கு சொப்படிக்கிறத விட அசிங்கம் வேற என்ன இருக்கு? என்ன இருக்கு? இது மாதிரியான இடைச்சாதி அடியாட்களை தான் வேணும்னு பாக்குது பாஜக. இங்க ஏன் ஒரு நிர்மலா சீதாராமன் லைட்டா அடிச்சுட்டு போவாங்க, கேடி ராகவன் பேசவே மாட்டாரு, இங்க இருக்கிற பார்ப்பனைங்க பூரா வாயே திறக்க மாட்டானுங்க. எங்க எச்ராஜா பேசியிருக்காத பத்தி பேசியிருக்காது. ஆனா யாரெல்லாம் பேசுறா? நயினார் நாகேந்திரன், அவரும் ஒரு இடைச்சாதி அடியாது. வானதி சீனிவாசன், இங்க தமிழிசை சவுந்தரராஜன் ரொம்ப தெளிவா இருக்கானுங்களா அவனுங்க? நீங்க அந்த தெளிவற்றவர்களாக இருக்கீங்கன்றதா இங்க கேள்வியே. தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்கிறான், தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிறான், அதை தட்டி கூட நீ கேட்க வேணாம், பேசாமையாவது கடந்து போ. ஆனா எவ்வளவு தெனாவட்டா நின்றுட்டு இதெல்லாம் பொய்ன்னு பேசுறீங்கன்னா, கொஞ்சம் கூட தமிழன் சொல்லிக்கிறாதீங்க, கொஞ்சம் கூட தமிழாட்கள் சொல்லிக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள் நீங்க. இந்த அக்கா ஒரு பக்கம் இப்படி உருட்டுச்சா, இன்னொரு இந்த அக்கா கேட்ட கேள்விக்கே நானும் பதில் சொல்றேன். இதுதாங்க தமிழ்நாடு அரசுக்கு டெல்லி அரசு ஒன்றிய அரசு அனுப்புன டாக்குமெண்ட், பாத்துக்கோங்க.
இந்த டாக்குமெண்ட்ல கிளியரா இருக்கா? நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லி கிளியரா இருக்கா? நீ கொடுக்க போறதே 1/3 கூட கிடையாது. அதுக்கே இவ்வளவு ஆர்ப்பாட்டம், இவ்வளவு போராட்டம், அவ்வளவு வேலை பாக்குறோம் நம்ம. ஆனா உட்காந்துட்டு 3000 கோடி கொடுக்கறதுக்கு உட்காந்துட்டு மூக்கால அழுது இந்த கும்பல். இப்ப புரியுதா? தமிழிசையக்கா சுத்த வேஸ்ட் ஃபெல்லோ. இது ஓரமா வைங்க. இந்த பக்கம் வாங்க. வானதி. வானதியக்கா பிழைப்புவாதின்றது உலகத்துக்கே தெரியும். தனலாபம்னு பணம் என்ற பெட்டியை வச்சுட்டு உட்கார்ந்து இருந்த ஒரே எம்எல்ஏ இந்த அக்கா தான். இந்த அக்கா 2026 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானோன்னு நாங்க கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ கொண்டு வருவோம். இப்ப இருக்கிறவங்க எல்லாம் யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் யாரு? இங்க இருக்கிற அமைச்சரகம் யாரு? இங்க எம்எல்ஏக்களா இருக்கிறவங்க எல்லாம் யாரு? யாருங்க? மக்கள் பிரதிநிதிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மக்கள் இவங்களை தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கிறாங்க. அதனால வளர்ச்சிக்கான திட்டத்தை இவங்க கொடுக்கறாங்க. ஏதோ வானதி சீனிவாசன் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது மாதிரியும், இல்ல எடப்பாடி வந்தாதான் செய்வோன்ற மாதிரியும் பேசுனீங்கன்னா ஜென்மத்துக்கு சோடகு போட்டு சொல்றேன். தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க அட்ரஸ் இல்லாம அலைய போறீங்க. இந்த வர்ற தேர்தல்ல வானதியை காலி பண்றதா எங்க வேலையே. போன முறை காலு கையில விழுந்து உங்களை எதிர்த்து நின்ன கமலஹாசன் அவர்களை வெறும் 500 ஓட்டு 400 ஓட்டுல ஜெயிச்சு விட்டு அந்த ஆட்டம் ஆடக்கூடாது நீங்க எல்லாம். சரியா? இந்த முறை உங்களுக்கு இருக்கு. இதுல அக்கா என்ன பண்றாங்கன்னா 2026 எங்க அண்ணன் பழனிசாமி வந்து, உங்க அண்ணன் பழனிசாமி இனி வர வாய்ப்பே கிடையாது. 41% விட்டுட்டு போன வாக்காளர் அந்த வாக்கு சதவீதத்தை ஒண்ணுமில்லாமாக்கி 15 கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. இதுதான் கொன்னன் செஞ்ச சாதனை. 15% அதிமுகவின் வாக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டுருக்காரு. இதுதான் அண்ணன் செஞ்ச சாதனை, வேற ஒண்ணும் கிடையாது. இன்னொரு பக்கம் வாங்கல. இப்படி அண்ணன் ஜென்மத்துக்கு இல்ல, இந்த முறை கொங்கு மண்டலத்தை கைப்பற்றுவதுதான் திமுகவினுடைய அடிப்படை வேலையை களமிறங்கிட்டாங்க. எப்படியாவது நாடாளுமன்ற தேர்தல்ல செந்தில் பாலாஜியை ஜெயிலுக்குள்ள அனுப்பி அங்க இருந்து விடுதலை பண்ணாம வச்சு இங்க ஜெயிச்சிடலாம் நீங்க போட்ட திட்டத்துக்கு ஜெயிலுக்குள்ள இருந்தே ஒரு ஆப்ப வச்சாரு செந்தில் பாலாஜி. ஜெயிலுக்குள்ள இருந்தே அவர் சுட்டி காட்டின ஆளுகளை போட்டு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தேய்க்க வச்சுட்டு போயிட்டே இருந்தாரு நொட்டாங்கையில தட்டிட்டு. இந்த முறை அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா என்னன்னா கொங்கு மண்டலத்தை முற்றிலுமாக கைப்பற்றுவது. வேற வழியே இல்ல. நீங்க எல்லாம் காலியாகிறது உறுதி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுல அக்கா வானதி அக்கா போய் சென்ட்ரல் மினிஸ்டரை பாத்திருக்காங்க, ரயில்வே மினிஸ்டரை பாத்திருக்காங்க, பார்த்து ப்ரப்போசல் கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு கோயம்புத்தூர்ல எப்படியாவது மெட்ரோவை கொண்டு வந்துருங்க ஜி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பாருங்களேன். ஹர்தீப் சிங் பூரி அவர் தான் சென்ட்ரல் மினிஸ்டர். அவரை சந்திச்சு எங்களுக்கு கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ஸ்டேஷன் வரணும் ஜி, இந்தாங்க ஜீன்னு கொடுத்துட்டு வந்தாங்க. எதுக்கு இது இந்த அக்கா அப்லோட் பண்ணிருக்காங்க தெரியுமா? அப்போ ஒருவேளை மெட்ரோ ஸ்டேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்க மல்லு கட்டி அரசு கொண்டு வரும். நாங்க தரமாட்டேன்னு வாங்க, நம்ம மல்லு கட்டுவோம், நம்ம கடன் வாங்குவோம், கடனை உடனே வாங்கி நம்ம போட்டு நம்ம செய்வோம், எல்லா வேலையும் பண்ணுவோம். இவனோட மல்லு கட்டி ஒரு பக்கம் தெரியும், கடனை வாங்கி ஒரு பக்கம் இது பண்ணுவோம், இதை தூக்கி இதுல போட்டு இதை தூக்கி இதுல போட்டு நம்ம வீட்டுல என்ன மாதிரி போட்டு பொருளாதாரத்துல சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதெல்லாம் தமிழ்நாடு அரசு பண்ணோம். இந்த அக்கா நோகாம உட்கார்ந்து ஓட்டு வாங்குறதுக்கு பிளான போட்டுதான் நேரா போய் சென்ட்ரல் மினிஸ்டர்ட்ட ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு நான் தான் சொல்லி இங்க மெட்ரோவே வந்துச்சுன்னு சொல்லியிருக்கோம். ஆனா ஃபெயிலியர் ஆகி போச்சு. அக்காவுடைய அட்டம்ப்ட் தரமாட்டேன்ட்டானுங்க. அடிச்சு அதை நாங்க செஞ்சு காட்டுறோம்டா அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருச்சு. இப்ப அக்கா டகாலடி பண்றாங்க. என்னவா அடுத்து 2026 வந்தாங்கன்னா எல்லாம் செய்வோன்னு. நான் கேக்குறேன், நீங்க வந்தா செய்வீங்க அப்படின்னா இந்த அரசால செய்ய முடியலன்னா ஒன்றிய அரசு என்ன பண்ணுது? எனக்கு அடிமையா இருக்கிற ஒருத்தன் வந்தா நான் செய்வேன், என்னை ஏத்து கேள்வி கேட்கிற வந்தா நான் செய்ய மாட்டேன். அதானே உங்க நோக்கம். இப்ப நாங்க என்ன கேக்குறோம்? எங்க வரி பணத்தை எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத நீ வாங்கிட்டு போறீங்களா, அதுல எங்க பங்க கொடு, அதுல நாங்க அடிச்சு ஆடுவோம். எங்க பக்கங்க சரியா கொடு. எங்க காசை வாங்கி நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறீங்க, பீகாருக்கு கொடுக்குறீங்க, அள்ளி எறியறீங்க. ஆந்திராவுக்கு வளரட்டும், எல்லா மாநிலமும் வளரணும், அதுல நாங்க மாற்று கருத்துல. நாங்களும் உங்களை மாதிரி சொம்மிங்க கிடையாது. எல்லாரும் நாசமா போகணும், நாங்க மட்டும் தான் நல்லா இருக்கணும்னு. எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாருக்கும் கொடுங்க, எல்லாம் வளரட்டும். ஆனா என்ன வளர்ந்துருக்குன்னு ஒரு அறிக்கை வேணும்ல. என்ன வளர்ந்துருக்கு வடநாடு? இன்னும் பள்ளிக்கூடம் இல்லைங்க. 50 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம். 1.5 லட்சம் பள்ளிக்கூடத்தை மோடி அரசு மூடி இருக்கு. 1.5 லட்சம் பள்ளிக்கூடத்தை மூடி இருக்கு மோடி அரசு. பிள்ளைங்க பூரா தெருவில் நிக்கிறாங்க படிக்காம, வேலை இல்ல. அந்த பிள்ளைங்களை திறனை மேம்படுத்துறதுக்கான எந்த சோழியும் பார்க்கல. கூச்சமே இல்லாம அங்க என்ன பொழந்து கட்டின மாதிரியும் தமிழ்நாட்டை பழிவாங்க. பாருங்க,
நீங்க எல்லாம் வந்து தமிழ்நாட்டை பத்தி பேசுறதுக்கே ரைட்ஸ் கிடையாது. அடிச்சு ஒத்தையா நின்னு அடிச்சு ஆடுறவங்க நாங்க. தென்னிந்தியா முழுக்க அறிவு சார்ந்தவர்கள், இது நான் சொல்லல, அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. தென்னிந்தியர்கள் அறிவு சார்ந்தவர்கள், பகுத்தறிவு சார்ந்தவர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இன்னைக்கும் நாங்க அதை நிரூபிப்போம், அடிப்போம், ஆடுவோம், எங்களுக்கான உரிமைக்காக ஃபைட் பண்ணுவோம், சண்டை போடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அதனால இந்த உருட்டுறது மிரட்டுறது வேலை இந்த 2 பீஸ் எங்க கிட்ட வச்சுக்க கூடாது. இதுல கடைசியில கிளைமேக்ஸ் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, ஐஸ்வர்யா ராய், உங்களுக்கு நல்லா தெரியும், உலக அழகி ஐஸ்வர்யா ராய். அவங்க வந்து உலகத்துக்கே அழகியா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண்ணு. அவங்க சினிமா நடிகையா வந்தாங்க. அவங்க நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருக்கோம். அவங்க மோடி பங்கேற்ற ஒரு விழாவில் மேடையிலே பங்கேற்று இருக்கிறாங்க. மேடையில வச்சு மோடிய சம்பவம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த அம்மா பேசுறது என்ன தெரியுமா? எங்க கிட்ட, எங்க ஊர்ல இங்க ஒரே ஒரு சாதி இருக்கு, ஒரே ஒரு சாதி இருக்கு, அது மனுஷ சாதி. மோடி மூஞ்சி செத்துருச்சு. எங்க ஊர்ல ஒரே ஒரு சாதி தாங்க, அது மனுஷ சாதி. எங்க ஊர்ல ஒரே ஒரு மதம் தான், அது அன்பின் மதம். எத்தனை மதச்சண்டை இழுத்து விட்டீங்க, எத்தனை கலவரத்தை தூண்டினீங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிராக எவ்வளவு வன்மத்தை கொட்டினீங்க, எத்தனை லட்சம் இஸ்லாமியர்கள் சிறைக்குள்ள கிடக்குறாங்க. அப்ப நீங்க எல்லாம் என்ன ஆளுங்கடா? அதான் அந்த கேள்வியே. எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு மதம் தான் இருக்கு, அது அன்பின் மதம். எங்களுக்கு ஒரே ஒரு மொழி தாங்க இருக்கு, அது இதயம் பேசுகிற மொழி. எங்களுக்கு ஒரே ஒரு மொழி தான், அது எங்க இதயம் பேசுற மொழி. மொழியை திணிச்சு ஒரு இனத்தை அடிமையாக்கி ஒரு இனத்தினுடைய அடையாளத்தை ஒழிக்கிற வேலையெல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு தான் அதுக்கு பொருள். ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறாரு, அது பரபிரம்மம் அப்படின்றாங்க. அப்ப என்னன்னா, கடவுள் என்கிற ஒரு சக்தி இருக்கு. அது அல்லாவாவும் இருக்கலாம், இயேசுவாவும் இருக்கலாம், முருகனாவும் இருக்கலாம், பிள்ளையாராவும் இருக்கலாம். ஏதோ ஒரு சக்தி, அதுதான் பிரம்மம், அதுதான் உச்சத்துல இருக்கு, அதுதான் தலைமை. அதை நாங்க வணங்குறோம், அது எந்த வடிவத்துல இருந்தாலும். அதுதான் அந்த அம்மா சொன்ன பொருள். புரியுங்களா? மேடையில உட்கார்ந்து இருந்த நம்ம 56 இன்ச்சு மோடிக்கு மூஞ்சி செத்து தொங்கி போச்சு. கடைசியில் அந்த அம்மா சாய்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஹிந்த் முடிச்சாங்கல்ல, முடிஞ்சிட்டாங்க. There is only one caste, the caste of humanity. There is only one religion, the religion of love. There is only one language, the language of the heart. And there is only one God, and He is omnipresent. Sai Ram, Jai Hind. எது அரசியல் தெரியுமா? ரொம்ப சிம்பிளாவே நான் சொல்றேங்க. எது என் மண்ணினுடைய உரிமையோ அதை நிலைநாட்டுவது அரசியல். என்னுடைய அதிகாரத்தை பறிக்க நினைச்சா அங்க நின்னு மல்லு கட்டுறதுக்கு பேர் அரசியல். எந்த இடத்திலும் என் அடையாளத்தை தொலைக்க மாட்டேன்னு உறுதியா நிக்கிறது பேர் அரசியல். ஆனா இதெல்லாம் மொத்தமா விட்டு கொடுத்து சோத்துக்காக நான் நிப்பேன்னா அது அரசியல் இல்ல, அதுக்கு பேரு வேற.